கைஸ் அடுத்த அப்டேட் போட போகிறோம் இக்ரா ஃபார்மில் இருந்து ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் வாங்க. இதான் கைஸ் நம்ம நீமோ கேண்டி. எப்படி ஆள் பார்க்க எப்படி இருக்கான், தரமாக இருக்கானா? கொஞ்சம் எல்லாம் டெரர் பீஸாக தான் இருக்குது. நம்மள்கிட்ட ஃபைட்டர் தான் இருக்குது, அவங்கள்ட்ட தான் நிறைய இருக்குது. நம்மள்கிட்ட ஃபைட்டரு கோல்டு அப்படி தான். சரி அடுத்த ஃபிஷ் பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபிஷ் வந்து எப்படி இது சாதா ஃபைட்டர் தான், ஆனால் இதுவும் டெரர் பீஸ் தான். பாருங்கள் ப்ரீடிங்லாம் தரமாக இருக்கும். கீழே வர முடியும் இப்படி பாருங்கள் ஆள் எப்படி இருக்கான். சரி இப்போ வாங்க அடுத்த ஃபிஷ் பார்த்துடலாம். அடுத்து வந்து இவனை வந்து ரீசெண்டாக தான் வாங்கினோம். இவன் கொஞ்சம் குட்டி தான், ஆனால் இவனும் கொஞ்சம் டெரர் தான். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கான். வாங்க அடுத்த ஃபிஷ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கொஞ்சம் வால் கொஞ்சோண்டு பிஞ்சிருக்கு, ஆனால் இதுவும் சாதா ஃபைட்டர் தான். பாருங்கள் நல்லா இருக்கா. கொஞ்சம் பெருசாக இருப்பான், இவனும் கொஞ்சம் டெரர் தான், பார்த்து இருந்துக்கணும். அடுத்த ஃபிஷ் பார்க்கலாம். இவனும் ஒரு நீமோ கேண்டி தான், ஆனால் இப்போ என்னாச்சுன்னு தெரில, கலர் சேஞ்ச் ஆகிட்டு சாதா ஃபிஷ் மாதிரி ஆகிட்டு. இவனுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரில, வால் பிஞ்சிட்டு, அதனால் திரும்பியும் வளர விட்ருக்கோம் ஒரு பெரிய இடத்துல விட்டு. வாங்க அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து நீமோ கேண்டியில் ஒரே ஒரு ஃபீமேல் தான் இருக்குது, அதுவும் ஒன்று வெள்ளை கலர்லாம் இருக்கும். வெள்ளை கலரை பாருங்கள். சரியான மீன், துருன்னு இருக்கும். அலையாஜி பிடிச்சாதான் உண்டு. வந்துட்டு கைஸ் பாருங்கள் இப்படி தரமாக இருக்காளா பாருங்கள். சரி வாங்க அடுத்த ஃபிஷ் பார்க்கலாம். அடுத்து வந்து இவன் வந்து கொஞ்சம் சரியான மீன். இவன் வந்து நம்ம வெள்ளை பார்த்தீங்களா, இவன் வந்து எலிஃபண்ட் இயரு, பார்த்தாலே தெரியும். சரி அடுத்து வாங்க. இவன் வந்து நம்ம கிழவன் பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க. கிழவனா இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கோல்டு ஃபிஷ். இந்த பாருங்க கோல்டு கொய் மோலி இருக்குது. ஒன்றா பிடிச்சி காட்டுறேன் வாங்க. கைஸ் நம்ம டீம் பார்ட்னரும் வந்துட்டார். கைஸ் அடுத்த ஃபிஷ் பார்க்கலாம். ஹலோ கைஸ், இது வேறு வீடு, அது வேறு வீடு, சரிங்களா? சரிங்களா. அடுத்து இப்போ பாருங்கள் என்ன மீன்லாம் உங்களுக்கு காட்டுறோம். எல்லாம் பெரிய பெரிய மீன் இப்படி தண்ணி இருக்கும் பாருங்கள். இது மோலி அன்னைக்கு காட்டினாங்க. இது அது எங்கள் மீன் இருந்தாலும் கொண்டு வரணும் சரிங்களா. ரெண்டாவது ஒரு மீன் அது நல்லா காட்டுறேன் உங்களுக்கு. சரி விட்டுருவோம். அடுத்த மீன்னா கோல்டு பிடிக்கும். இந்த கோல்டு பெரிய கோல்டு பாருங்கள் எவ்வளோ பிடிச்சி இருக்குது. எங்கள் அண்ணன் வாங்கிட்டு இருந்தார். எவ்வளோ பிடிச்சி இருக்கு. அதுக்கடுத்த மீன் பார்ப்போம். அதுக்கடுத்து மோலி இன்னொரு மோலி பிடிக்கும். இந்த மோலியை பாருங்கள். இந்த மோலியை பாருங்க கைஸ். அடுத்த மீன் பிடிப்போம். அடுத்த மீன் பாருங்க.
இன்னொரு கோல்டு. சரிங்களா? இங்கே பாருங்க, இன்னொரு கோல்டு. அடுத்து இன்னொரு கோல்டு பிடிப்போம். குட்டி கோல்டு இது. நான் பாருங்க, இன்னும் குட்டி கோல்டு தான். கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. கிளார் அடிக்கும். நாங்கள் திரும்ப ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா திரும்ப வீடியோ போடலாம். கை ஃபிஷ் பாருங்க. Guys, சரி விடுங்க. பாருங்க கைஸ், தவிர பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன கை. சின்ன கை இப்போ பிடிக்க போகிறோம். ரொம்ப சிறுசு பாருங்க. இப்போ தான் என் ஃப்ரெண்டுகிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தோம். நல்ல குட்டி நிக்கி. அடுத்து அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோனா மீதி எல்லாம் வீடியோ போடுறோம். பாய் கைஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் ஷேர் பண்ணுங்க.